யாருக்கு? நம்ம டீ கடை ஆரம்பத்துக்கு. காசுக்கா? போடு போடு. ஹலோ அண்ணா நான் வேல்பாண்டி பேசுறேண்ணே. சொல்லு பாண்டியா. ஒண்ணும் இல்லண்ணே, ஒரு 10,000 ரூபாய் பணம் வேணும். 2 மாசத்துல திருப்பி தந்துறேண்ணே. அடடடடா, ஆண்டவன் கொடுத்தத அண்ணன் பீரோ நிறைய அடுக்கி வச்சிருக்கேன். ஆனா அண்ணன் இப்ப ஊர்ல இல்ல, பெங்களூர் போய்கிட்டு இருக்கேன். அப்படியா? சரிங்கண்ணே. என்னாச்சு? பணம் இருக்கான், ஆனா பெங்களூர் வர போயிட்டு இருக்காரான். யாரு இவன்? பழனி பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு விட்டோம்னா வீட்டுக்கு வர வழி தெரியாது. இவன் பெங்களூர் போறானா? காசுக்காக அப்படி சொல்லியிருப்பேன். கடை வாங்குறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல பிரதர், அதுக்கெல்லாம் பெரிய கோர்ஸே இருக்கு. இப்ப பாருங்க, அடுத்த செகண்டே பெங்களூர் போனவே வீட்டுல இருப்பேன். அண்ணே டீ கடை ஆரம்பமா? ஆமா தம்பி. வணக்கண்ணே, நான் எம்எல்ஏ டிரைவர் பேசுறேன். சொல்லுங்க ராஜா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேனே, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ராஜா. அது ஒண்ணு இல்லண்ணே, எம்எல்ஏ பேத்திக்கு திருப்புன்னு காது குத்து வச்சுட்டாங்க. அல்லர் கோவில தான். நம்ம கட்சிக்காரங்க எல்லாத்துக்கும் சொல்ல முடியாம போச்சு. அதான் விட்டு போனவங்களுக்கு எல்லாம் தலைக்கு 2 கிலோ கறிய 4 குவார்டர் அண்ணன் கொடுக்க சொல்லியிருக்காரு. அண்ணன் பங்கு என் கையில தான் இருக்கு. நீங்க உள்ளூர்ல இருக்கீங்களா வெளியூர்ல இருக்கீங்களான்னு தெரியல. சொன்னீங்கன்னா தம்பி வர வரைக்கும் அண்ணன் வீட்டை விட்டு அசையவே மாட்டேன். வாங்க 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 ஓடியாங்க. ரொம்ப சந்தோஷங்கண்ணே. பெங்களூரு வராராமா. கொஞ்சோன்னு கறியும் 1 குவார்டரும் இருக்குன்னு சொன்னா போதும். ஊருக்குள்ள எங்க இருந்தாலும் உள்ளே நயாங்கிறது போச்சா.